வாத்திடவே நந்தீசர் ஓலத்தீசர் பண்பான அகத்தீசர் சட்டநாதர் காத்திடவே இடைக்காடர் சண்டிகேசர் கணராமர் போகர் சிவவாக்கிய சித்தர் சென்றிடவே கோரக்கர் புன்னாகீசர் சிறப்பான மச்சமுனி பூனை கண்ணார் வாத்திடவே யோகி முனி பொங்கணர் பாணி வருரிசி மலர்பாதம் காப்போமே. 18 சித்தர்களின் பாதம் போற்றி எனது குருநாதர்களை வணங்கி எனது பதிவை துவங்குகின்றேன். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு செவ்வாய் சனி. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அந்த கிரகங்கள் சேரும் பொழுது, செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அது எவ்வாறு பலன்களை தருகிறது என்ற ரீதியில் நாம் இன்றைய தினம் ஒரு ஆய்வு செய்வோம். பொதுவாக செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தாலும் அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் பயப்படுகிறார்கள். செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பயப்படக்கூடிய கிரகமாக அந்த செவ்வாயும் சனியும். ஏன் அந்த பயத்திற்கு காரணம் என்ன என்று ஆய்வு செய்தால் நாம் அது கால புருஷ ரீதியாக லக்கணத்திற்கு, அதாவது மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் 1-8க்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அதேபோல் சனி பகவான் 10-11ஆம் அதிபதியாக மகரம் கும்பம் வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய நிலையில் இவர்கள் ஒருவருக்கொருவர் பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வரக்கூடிய நிலை. அதாவது செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதியாகவும் சனி பகவானுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாகவும் இவர்கள் மாரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ஒருவருக்கொருவர் பகை கிரகம் என்ற நிலையிலும் இருப்பது ஒரு காரணம். மற்றொரு காரணத்தை எடுத்துக்கொண்டால் 6ஆம் இடம். பொதுவாக நாம் ஜாதகங்களை பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்திற்கு காரகராக வரக்கூடிய கிரகமாக இந்த செவ்வாயும் சனியும். அதாவது 6ஆம் இடம் என்றாலே கடன், நோய், வம்பு, வழக்கு இதை கொடுக்கக்கூடிய பாவமாக அந்த பாவம் இருக்கிறது. 6ஆம் பாவம். அந்த பாவத்தினுடைய காரகராக இந்த செவ்வாயும் சனியும் இணைவு பெற்றுவிட்டால், அந்த செவ்வாய் சனி இணைவை பார்த்தவுடன் நாம் ஆகா பெரிய ஒரு இணைவு ஏற்பட்டு விட்டதே என்ற பயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டங்களில் நாம் கொரோனா என்ற கொடிய நோய் COVID-19 அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகமே ஸ்தம்பித்து போனது என்று கூட சொல்லலாம். அதற்கு காரணமாக இருக்கின்ற கிரகங்கள் கூட இந்த செவ்வாயும் சனியும், அதுவோடு ராகுவும், ராகு கேதுக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ராகு கேதுக்களோடு, குறிப்பாக ராகு கேதுக்களோடு சனி செவ்வாய் தொடர்பு, இந்த 4 கிரகங்களினுடைய தொடர்புகள் தான் இவ்வளவு நோய் தொற்றுக்கு ஆளாகி இப்பொழுது நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை கூட அந்த கிரக இணைவுகள் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படி உலகத்தையே ஆட்டுவிக்கின்ற இந்த கொடிய நோய்க்கே இவை காரணமாக இருக்கும் பொழுது, நாம் ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது 6ஆம் இடத்துக்கு காரகராக வரக்கூடிய இந்த கிரகங்கள், அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்தை பார்த்தால் அந்த இடமே நசிந்துவிடும் என்ற ரீதியில் தான் ஜோதிட நூல்கள், மூல நூல்கள் நமக்கு குறிப்பெடுத்து காட்டுகிறது. இந்த செவ்வாயும் சனியும் பார்வை செய்தால், ஒரு இடத்தை பார்த்தால், செவ்வாய் சனி வேறு வேறு இடத்திலிருந்து ஒரு இடத்தை பார்வை செய்தால் அவர்கள் பார்வை பார்க்கும் இடம் பாதிக்கப்படும் என்ற ரீதியில் தான் நாம் ஜாதகங்களை ஆய்வு செய்யும் பொழுது அல்லது நடைமுறையில் அது சரியாக வரக்கூடிய நிலைதான் நிலவுகிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் குருவின் தொடர்பு வரும் பொழுது, எப்பொழுதுமே ஒரு சுப கிரகம், முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குருவின் தொடர்பு வரும் பொழுது நிச்சயமாக அந்த கெடுபலன் என்பது பாதிக்கப்படாமல் குறைய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இந்த செவ்வாயும் சனியும் எதிரெதிர் கிரகங்கள். அவர்கள் ஒவ்வொரு பாவத்தில் இணையும் பொழுது, எந்தெந்த பாவங்களில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. லக்கணத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் சனி இந்த கிரக சேர்க்கை ஒருவருக்கு லக்கணத்தில் இருக்கிறது என்றால் அவர்கள்
ஏதாவது ஒரு குறை அவர்களுக்கு மன அளவில் குறை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை. இந்த செவ்வாய் சனி இணைப்பு பெற்று செவ்வாய் இருவரும் இணைந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார்கள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து பார்ப்பதை விட இந்த ஓரிடத்தில் ஒரே இடத்தில் சேர்ந்திருந்து பார்க்கும் பொழுது அந்த பார்வை பலம் சற்று குறைவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இவர்கள் ஒருவருக்கொருவர் பகை பெற்று நானா நீயா போட்டியில் அவர்களுடைய பார்வையில் சற்று பின்னடைவு இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒருவருடைய பலனை ஒருவர் கெடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அந்த கிரகங்களுடைய சேர்க்கை. லக்கணத்தில் இருக்கும் பொழுது கோபப்படக்கூடிய அமைப்பு, அதே சமயம் தடையை ஏற்படுத்தும் கோபமும் தாமதமும் சேர்ந்தால் என்னவாகும்? ஒருவர் செயல்பட முடியாத நிலை கூட வந்துவிடும் அல்லவா? அவர்களுக்கு அந்த குரு பார்வை இருந்தால், அந்த லக்கணத்திற்கு, அந்த கிரகத்திற்கு, அந்த பாவத்திற்கு குரு பார்வை வரும் பொழுது அந்த பலன் மாற்றி செய்யக்கூடிய நிலையை கொடுக்கும். ஏனென்றால் இந்த கிரகங்களுடைய வலிமையை பொறுத்தது. அவர்கள் அந்த இடத்தில் எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, ஒரு கிரகம் வலிமை நிச்சயமாக ஒரு கிரகம் வலிமை பெறும், ஒரு கிரகம் பலவீனம் அடையும். எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒருவர் நட்பாக இருப்பார், ஒருவர் பகையாக இருப்பார். ஆக ஒரு மேலும் கீழும் என்பது போல்தான் அவர்களுடைய நிலை இருக்கும். அந்த இடத்தை அடையவும் முடியாமல், அந்த செயலை செய்யவும் முடியாமல் ஒரு குழப்பமான நிலையை கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் இந்த செவ்வாயின் சனியும் இணைவு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு. 2ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு அந்த 2ஆம் இடத்தினுடைய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில் குடும்பத்தில் ஒரு குழப்பமான நிலையை கொடுத்துவிடும். பணம் வருவதில் கூட தடையை ஏற்படுத்திவிடும். ஆனால் இது குரு பார்வை ஏற்படும் பொழுது அந்த பணத்தடை என்பது நீங்கி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்ற நிலையை அந்த குரு பார்வை அல்லது வளர்பிறை சந்திரன் இந்த சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படும் பொழுது, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இருந்தாலும் இந்த சுப கிரக பார்வை, குறிப்பாக சனி பகவானுக்கு குரு பார்வையும் செவ்வாய்க்கு சந்திரனுடைய பார்வையும், இது குருவும் சந்திரனும் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் கூட பெரிய அளவு கெடுபலனை செய்யாமல், இது எந்த பாவத்தில் இருந்தாலும் 12 பாவங்களுக்குமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த குருவின் தொடர்பு, சுபகிரக தொடர்பு வரும்பொழுது அந்த செயலை தடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த 2 கிரகங்கள் தடுக்கிறது என்று சொன்னால் அந்த பார்வை, குரு பார்வை அல்லது சுக்கிரனுடைய பார்வை, புதனுடைய சேர்க்கை பார்வை அந்த செயலுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். அந்த செயலை பெரிய அளவில் கெடுபலன் இல்லாமல் அதை சமாதானமாக முடிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுது அது முயற்சியை, ஒருவர் முயற்சிக்கு காரணமாக இருப்பார், இன்னொருவர் அந்த முயற்சியை தடுப்பவராக இருப்பார். நாம் ஒரு இடத்துக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து கிளம்புவோம், நாமே அது நாளை போய்கொள்ளலாம் என்று இருந்து விடுவோம். அந்த செயலை செய்வதற்கும் ஒரு காரணம், தடையை ஏற்படுத்துவதும் நாமே தான் இருப்போம். ஏனென்றால் அந்த சேர்க்கை அது போன்ற அந்த இடத்தில் இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் நமக்கு அந்த, இன்னும் சொல்ல போனால் நாம் இப்பொழுது இந்த மொபைல் போன் அதிகமாக பயன்படுத்துவதற்கு இந்த 3ஆம் இடத்தில் இந்த சேர்க்கை இருப்பவர்களுக்கு அடிக்கடி அந்த மொபைல் போன் கூட ஒரு தடையாக இருக்கும், ஆஃப் ஆகிவிடும், ஏதாவது ஒரு பழுதாகிவிடும் அல்லது கீழே விழுந்துவிடும். அது போன்ற ஒரு நிலையை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம், இந்த பூமிக்கெல்லாம் காரணமாக வரக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் 4இல் இருந்து அவர் லக்கண சுபராக இருக்கும் பொழுது சனி பகவான் சேர்க்கை பெற்று குரு தொடர்பு வரும்பொழுது நல்ல பலன்களை கொடுத்துவிடும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த சேர்க்கைக்கு உண்டான ஒரு பலனும் நடக்கும். அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த குருவினுடைய சுப தொடர்புகளுடைய பார்வை அவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். நல்ல நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பலனும், அவர்கள் கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு பலனுமாக, அதுவும் 4ஆம் இடத்தில் சேரும்போது சுகஸ்தானம், சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு சுகவீனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். உடல்நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஜாதகர்களுடைய உடல்நிலையில் ஒரு குறை இருக்கும்.
அதே போல அவர்களுடைய வீடு சம்பந்தமாக அல்லது இடம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே அவர்களுடைய பத்திரத்தில் ஒரு இடம் நமக்கு 40 அடி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய இடம் அளவு சற்று குறைவாக இருக்கும். அந்த இடத்திற்காக நாம் ஒரு வாக்குவாதங்களோ வழக்கோ சண்டையோ போடுகின்ற நிலையை இந்த செவ்வாயும் சனியும் கொடுத்து விடுவார்கள். பத்திரத்தின்படி நமக்கு இடம் இல்லாமல் அந்த இடத்தை தேடி அலைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் கொடுப்பார்கள். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தான். அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. அந்த செயலை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பகை கிரக சேர்க்கை அந்த பூர்வ புண்ணியத்தில் அமரும் பொழுது அவருடைய ஆள் மனது ஒரு குழப்பமான நிலையை, குழப்பத்திற்கு செல்லக்கூடிய நிலையை தந்துவிடும். ஆகவே அவர் அந்த பூர்வீக இடத்தில் இல்லாமல் இடம் மாறி இருந்தால் அவருக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அல்லது குழந்தைகளில் ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கான ஒரு எண்ணங்கள், குழந்தை பற்றிய கவலை, இப்படி அந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, இந்த பாவத்துக்கு காரகராக வரக்கூடிய கிரகங்கள் இங்கு வரும் பொழுது இந்த செவ்வாயும் சனியும் இந்த கடன், வம்பு, வழக்கு, ரோகம் இந்த அமைப்பை கெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சற்று இவர்களுக்கு கடன், வம்பு, வழக்கு என்பது குறைவாக இருக்கக்கூடிய நிலையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட பெரிய அளவில் அவர்கள் இதில் பெரிய அளவில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாயும் சனியும் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பாவம் சம்பந்தப்பட்ட செயல்கள் இருக்காது என்று கூட சொல்லலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அது பகை கிரகம் அல்லவா, அதை கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். ஆனால் அந்த குருவின் தொடர்போ அந்த சுபக்கிரக தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த செயலுக்கு ஒரு தடை அல்லது ஒரு பிரச்சனைக்கு முடிவு என்ற நிலையில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுது நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துவிடும். 10ஆம் இடத்திற்கு பாக்கியமாக வரக்கூடிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பவரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் கனகச்சிதமாக முடித்து கொடுப்பார்கள். சில நிலைகளில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகத்தான் இந்த செவ்வாயும் சனியும் 7ஆம் இடத்தில் சேர்க்கை பெறும் பொழுது களத்திரஸ்தானம், களத்திரத்தில் இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லலாம். அதுவும் 8ஆம் அதிபதியாக இவர்கள் வரும் பொழுது யாராவது ஒருவர் 8ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் இடத்தில் இருந்தால் சில சங்கடங்களை, கொடுமைகளை, அதாவது திருமணத்தை தாமதத்தை ஏற்படுத்துவதோடு திருமணத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். தாமதம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் 7ஆம் இடத்தில், அல்லது மிகவும் வயது மூத்த ஒருவரோடு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை, அல்லது காலதாமத திருமணம், கூட்டாளிகளிடம் பிரச்சனை, கூட்டு தொழில் சிறப்பில்லாத நிலை. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு அமைப்புகள் கொடுத்துள்ளது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுது அது தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் ஆயுள் காரகன், சனி பகவானின் காரகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை ஆயுள் கொடுக்கக்கூடிய இடம். அடுத்தவருடைய பணம், மறைமுக பணம் என்று சொல்லக்கூடியது, புதையல் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது திடீரென எதிர்பாராத ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய நிலை. குரு தொடர்பு இருந்துவிட்டால் நிச்சயமாக திடீரென்று பண வரவையும் கொடுக்கும், தீர்க்கமான ஆயுளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி. பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பூர்வீகத்தில் எப்படி பலன் ஏற்பட்டதோ அதுபோல்தான் பாக்கியம் கொடுப்பினை நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து பலன்களையும் தடை செய்யக்கூடிய அமைப்பு இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனிக்கு. நாம் பூர்வீகத்தில் நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க செய்து இழக்க செய்வார், அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு அது கிடைத்தும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலை. தந்தையாரோடு பிணக்கு, தந்தையார் நம்மளோடு வம்பு வழக்கு என்று தந்தையோடு சண்டை போடுகின்ற ஒரு நிலையை கூட இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியில் அனுப்பக்கூடிய நிலையைத்தான் கொடுக்கும்.
கொடுத்தாலும் ஒருவேளை நிறைய கொடுக்கிறது என்றாலும் அடுத்து கெடுக்கப் போகிறது என்றை கூட நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்படலாம். 9ஆம் இடத்திலும் அவ்வளவு சிறப்பான சேர்க்கை இல்லை. 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை நல்ல பலன்களை கொடுத்துவிடும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்திற்கு காரகராக தொழிலை செய்யக்கூடிய கிரகமாக சனி பகவான் அற்புதமான பலன்களை கொடுத்து விடுவார். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் பொழுது செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக நல்ல ஒரு தொழில், அதுவும் குரு பார்வை இருந்து விட்டால், குரு தொடர்பு இந்த செவ்வாய் சனிக்கு இருந்து விட்டால் பெரிய உயர் பதவியில் கூட இருப்பார்கள். தொழிலில் மிக நல்ல நிலை இருக்கும். சகோதரரோடு இணைந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் இங்கும் அந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு ஒரு பலனாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசு அலுவலகங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்தால் கூட்டாளிகளிடம் சரியாக இருக்க வேண்டும். சகோதரரிடம் முழுமையாக நம்பி கொடுத்தால் கூட அவர்கள் கூட ஏமாற்றி செல்லக்கூடிய அமைப்பு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி தொழிலை கொடுக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது உபஜய ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்தில் இரு கிரகங்களுக்குமே நன்மை என்ற ரீதியில் தான் ஜோதிட நூல்கள் கூறுகிறது. லாபஸ்தானம் என்பது அவர்களுக்கு அந்த லக்கண ரீதியாக பாதகஸ்தானமாக வந்து அந்த கிரகங்கள் அமைந்து அந்த திசாபுத்தி காலங்கள் ஏற்பட்டால் நான் மேல் சொன்ன அனைத்து பலன்களுமே கெடுபலனாக நற்பலனாக நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த சனி திசை சனி புத்தியோ, அதாவது சனி திசையோ அந்த வேறு திசையில் அந்த புத்தியோ, செவ்வாய் திசையோ மற்ற திசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசை புத்தி வரும் பொழுதுதான் அந்த பலன்கள் நடக்கும். எப்பொழுதுமே இது போன்ற கெடுபலன் நடந்து கொண்டே இருக்காது. எப்பொழுதுமே நற்பலனை எந்த கிரகமும் தருவதில்லை. அதே போல் ஒரு செயல் நடப்பதற்கு ஒரு கிரகம் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. இந்த 11ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறது, லாபத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் 11ஆம் அதிபதி நிலை என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அவர்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள், இப்படி பல வகைகளில் நாம் ஆய்வு செய்துதான் இந்த பலன் நற்பலனா கெடுபலனா என்பதை முடிவு செய்ய முடியும். நான் சொன்ன பலன்கள் பொதுவான ஒரு பலன்கள். ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை பார்த்தால்தான் அவர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நற்பலனை தருகிறதா அல்லது கெடுபலனை தருகிறதா என்பதை முடிவு செய்யும். 12ஆம் இடத்தில் சேர்க்கை அயன சயன போகஸ்தானத்தில் சேர்க்கை பெறக்கூடிய செவ்வாய் சனி அங்கு அந்த அயன சயனத்தையே கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லலாம். அந்த இடத்தில் பாவகிரக சேர்க்கை நற்பலனை தராது. இன்னும் சொல்ல போனால் அந்த திசாபுத்தி காலங்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமண வயதாக இருந்து அந்த திசை நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த திருமணத்தை விரும்பாத நிலையை, சன்னியாச யோகத்தை கூட, சன்னியாசையான நிலையை கூட, திருமணத்தை வெறுக்கக்கூடிய அமைப்பு கூட இந்த திசாபுத்திகள் நடைமுறையில் இருந்து திருமண வயதாக இருந்தால் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி அவ்வளவு சிறப்பான பலன்களை தருவதில்லை. இது ஒவ்வொரு பாவத்திற்கும் இதில் குரு தொடர்பு வரும் பொழுது மாற்றி பலனை கொடுத்துவிடும். அதனால் நாம் இந்த பாவங்களில் இருந்தால் இந்த கெடுபலன் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும் கொடுக்கிறது. ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி சேர்க்கை இருக்கிறது, இவ்வளவு கெடுபலன் இருக்கிறது அல்லது நற்பலன்கள் இருக்கிறது அல்லது என்ன பலன் நடக்கும் என்று தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் திரையில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களுக்கான ஆய்வுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். குறிப்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கணித சேலம் சதாசிவம். நன்றி.